வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி அதிமுக தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி மீது கடுமையாக சாடி கட்சி இனி தனது கட்டுப்பாட்டில் இல்லை என்று கூறினார். சமீபத்திய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுகவின் பாரம்பரிய வாக்காளர் தளம் ஆளும் திமுகவை நோக்கி நகர்ந்ததாக அவர் கூறினார். அவரை பொறுத்தவரை இந்த மாற்றம் திமுகவின் மகத்தான வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தது. அங்கு கட்சி 1,15,709 வாக்குகளை பெற்றது. இடைத்தேர்தல் முடிவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த ரகுபதி, ஆளும் கட்சியின் வலுவான செயல்திறன், ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தலைமைக்கு பரவலான மக்கள் ஆதரவின்மையை காட்டுகிறது என்று வலியுறுத்தினார். 2024 மக்களவைத் தேர்தலில் அதே தொகுதியில் அதிமுக 34,817 வாக்குகளை பெற்றிருந்ததாகவும், ஆனால் இந்த வாக்குகள் இப்போது திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தீவிர அதிமுக ஆதரவாளர்கள் கூட ஸ்டாலினின் ஆட்சியை ஒப்புக்கொள்வது போல் தெரிகிறது என்றும் அவர் மேலும் கூறினார். பல முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இபிஎஸ் மீது தங்கள் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இது கட்சியின் மீது கட்டுப்பாட்டை பராமரிக்க அவர் போராடி வருவதாக கூறுகிறது என்று அமைச்சர் குற்றம் சாட்டினார். இந்த உள் அதிருப்தி அதிமுகவின் தேர்தல் பின்னடைவுகளுக்கு காரணமாக அமைந்தது என்று அவர் கூறினார். பெரியாருக்கு எதிரான நமது கட்சியின் தலைவர் சீமானின் கருத்துக்களுக்கு பதிலளித்த ரகுபதி, அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் கைது செய்வது கட்டாயமில்லை என்று குறிப்பிட்டார். சமீபத்திய மத சர்ச்சைகளுக்கும் பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை பேணுவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்து முஸ்லிம் சகவாழ்வின் மாநிலத்தின் நீண்டகால பாரம்பரியத்தை அவர் வலியுறுத்தினார். மேலும் வகுப்புவாத அமைதியை சீர்குலைக்கும் எந்தவொரு முயற்சிக்கும் எதிராக எச்சரித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்ற அதிமுக தலைவர் டி. ஜெயக்குமாரின் கூற்றை மறுத்த அமைச்சர், பதிவான வழக்குகளின் அதிகரிப்பு சட்ட அமலாக்கத்தில் பெண்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகரித்து வருவதை குறிக்கிறது என்று பதிலளித்தார். மாநில அரசு அதன் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பையும் நீதியையும் உறுதி செய்வதில் அர்ப்பணிப்புடன் உள்ளது என்று அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.